சின்ன குட்டி கதை. ஒரு யானை, அந்த யானை குட்டி என்ன செய்ய காட்டில் வந்தது, தாய் இல்லாமல் போச்சு. உடனே அது தாயில்லாத பண்ணால அது அப்படியே கண்டதுகளையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாகக்கூடியதுனால பட்னியாக கிடக்கு படுத்து கிடக்கு. உடனே அங்கே வனாலகா ரேஞ்சர் பார்த்து சொல்லிட்டாராம், ஐயோ சாக கிடக்குது, எப்படியா காப்பாற்றணுமே, நாளைக்கு கோர்ட்டில் போலீஸில் கேஸ் வந்துக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம், என்ன நிலைமையில் இருக்கு ஐயா, படுத்துருக்கு, சாக கிடக்கு, நல்ல கிடக்குது. அப்போ அவர் சொன்னாராம், நான் 1.5 மணி நேரம் தூரத்தில் இருக்கேன், வரணும் 1.5 மணி நேரம் ஆகும். நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் க்ளவுஸ் வாங்கி அந்த சாணி போடுற வழியாக உங்கள் கையை விட்டு அந்த உள்ள வயத்தில் நிறைய பூச்சி இருக்கும், அந்த உணவு செரிக்காமல் இருக்கும், அந்த ஜீரணம் ஆகாத உணவை அந்த சாணத்தெல்லாம் அப்படியே கையை விட்டு வெளியே எடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் அது மூச்சு திணறாமல் கொஞ்சம் நல்ல மூச்சு விடும். அதோடு கூட மட்டும் இல்லை, நீங்கள் நான் வருது வரைக்கும் நல்ல அந்த குட்டி மேலே நல்ல தண்ணியை தெளிங்க, அது சாகாது. நான் வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துலான்னு. அதே மாதிரி சொன்னபடி இவங்க என்ன செய்றாங்க, ஒரு க்ளவுஸை வாங்கி அந்த வாசனை வழியை கையை விட்டு உள்ள சாணத்தெல்லாம் எடுத்து அவங்க டோனே இப்போ மூச்சு திணறது, சாக கிடைக்க வேண்டியது, மூச்சு சாதாரணமாக பிழைக்க ஆரம்பித்த உடனே அடுத்து தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே டாக்டர் வந்துட்டாரு. இதுக்கெல்லாம் 50 பேர் சுற்றி நிற்காங்க. இது படுத்து சாக கிடந்த யானைக்குட்டி இப்போ என்ன செய்யணும் கேட்டினா, அது எந்திரிச்சு நின்று ஆரம்பிச்சு எந்திரிச்சோடனே இப்போல்லாம் காதெல்லாம் அப்படி நல்லா அழகு தொதியெல்லாம் அப்படி இவன் நினச்சாங்க நமக்கு நன்றி சொல்லு நினச்சாங்க. யானை புத்தியை காட்டுச்சு, எந்திரிச்சு தான் உடனே இருந்துச்சு. ஒவ்வொருத்தனும் ஒட்டி மோத ஆரம்பிச்சு, ஒருத்தன் குத்த ஆரம்பிச்சு தான், ஒருத்தனை அடிக்க ஆரம்பிச்சு, ஒவ்வொருத்தனும் ஒலிம்பிக்கில் ஓடுற ஓட்ட இந்த மாதிரி ஓடிட்டானுங்களாம். கடைசியில் இந்த ரேஞ்சர் கேட்டாராம் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் ஏன் இந்த சாக கிடைச்சது குட்டி? அப்போ அது டாக்டர் சொன்னாராம், இந்த குட்டி தாயோடு இருந்திருக்கணும், தாயோடு இல்லாததுனால தான் இது கண்டது கழியதையும் சாப்பிட்டு சீரணம் இல்லாமல் சாக போயிடுச்சு. காரணம் என்ன கேட்டா, தாயோடு இருந்தா தாய் சொல்லியிருக்குமா, இதைத்தான் நீ சாப்பிடணும், இதைத்தான் நீ சாப்பிடக்கூடாது, எந்த மூலிகையை சாப்பிடணும் எந்த மூலிகையை சாப்பிடக்கூடாதுன்னு தாய் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் தாயை விட்டு பிரிஞ்சனால ஏற்பட்ட விளைவுன்னு சொல்லி அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணாராம். பிள்ளைகளை தாயோடு இசைந்துருங்க. அல்லேலூயா சொல்லுமா. தாய் சொல்றதை கேளுங்க, தகப்பன் சொல்றதை கேளுங்க. ஒரு தாய் 100 டாக்டருக்கு சமம். நல்ல கரங்களை கத்திர ஸ்தோத்திரம் பண்ணா. ஒரு தகப்பன் 100 ஆசிரியர்களுக்கு சமம். ஆமென். அல்லேலூயா. குட்டிகளே, நீங்கள் சிங்க குட்டிகளை மாற கர்த்தர் உதவி செய்வாராக. மே காட் bless you.